Hi guys, welcome to our channel Rider Machine. Enfiled Ganesh. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம Thunderbird Xக்கு windshield வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். windshield வந்து இந்த பைக்குக்கு வராது. நம்மளே தான் கொஞ்சம் கஸ்டமைஸ்டா அது ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் ஃபிக்ஸ் பண்ண போறோம். windshield எங்க இருக்குன்னா அது இருக்கு பாருங்க, பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா, இதுதான் அந்த windshield. ஸோ இந்த windshield வந்து எப்படி வந்து ரெடி பண்ணியிருக்கோம், நம்ம வண்டிக்கு ஃபிக்ஸ் பண்ண அதோட லுக் எப்படி இருக்கு, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Press the bell icon on the YouTube app and never miss another update. guys வந்து இப்போ இந்த windshield வந்து இது வந்து எதோடது, இதில் நம்ம என்ன ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக என்ன வைசர்னா இமாலயன் இருக்குல்ல, ராயல் என்ஃபீல்டு இமாலயன் பைக்கோட வைசர் தான் இதில் வந்து நம்ம மேலே வந்து ஸ்டிக்கர் பண்ணியிருக்கோம். பிளாக் கலர் மேட்டை வந்து இதில் ஃபுல்லாக ரேப் பண்ணியிருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப்பில் வாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ராயல் என்ஃபீல்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா, ராயல் என்ஃபீல்டோட ஒரிஜினல் ஆக்சசரிஸ் தான் இந்த விண்ட்ஷீல்டு. ஸோ இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 600 rupees வருது இந்த விண்ட்ஷீல்டு. இது பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்காக இது வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது நீங்கள் க்ளோஸ்அப்பில் பாருங்கள், ஒரு டி ஷேப்பு ஒரு கிளாம்பு, இது டி ஷேப் கிளாம்பு வந்து இங்கே ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன், இங்கே ஒரு ஹோல்ஸ், 3 ஹோல்ஸ் போட்டிருக்கேன். ஸோ 3 ஹோல்ஸில் இங்கே இந்த ஹோல்ஸ் வந்து நம்ம வண்டியோட ஹோல்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இது 2 ஹோல்ஸ் வந்து நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு, இந்த 2 ஹோல்ஸு ப்ளஸ் இங்கே ஒரு ஹோல், இந்த 3 இது டி ஷேப்பில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது நீங்கள் வந்து நம்ம வெல்டிங்லாம் பண்ணுறாங்களா அந்த ஷாப்பில் கொடுத்தீங்கன்னா இது ஈஸியாக அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. அரௌண்ட் இது ஒரு 100 rupees ஆச்சு, 2 கிளாம்பும் சேர்த்து. இங்கே ஒரு கிளாம்பு இருக்குது, அங்கே ஒரு கிளாம்பு இருக்குது, 2 கிளாம்பும் சேர்த்து ஒரு 100 rupees ஆச்சு. இது பைக்கில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதை நான் அதில் காட்டுறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த அலாங்கி ஒன்று இருக்குது தெரியுமா, இந்த அலாங்கி இது வந்து இங்கே இருக்குது பாருங்க. இந்த அலாங்கி வச்சு தான் இதை வந்து இப்படி கட்டணும். 2 இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட் சைடு இதேமாரி ஒன்று இருக்கும். 2 போல்டு மட்டும் நம்ம இதை கைட்டினீங்கன்னு வச்சுங்களேன், இதேமாரி கட்டிட்டோம். ஸோ அதேமாரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடும் வந்து இதேமாரி கழட்டுறோம். இதேமாரி இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது, அங்கே ஒரு ஸ்க்ரூ, 2 அலாங்கி கட்டிட்டிங்கன்னா இது அதை வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ 2 அலாங்கியும் நம்ம கட்டிட்டோம். லூஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 அலாங்கி வச்சு 2 இதை வந்து கைட்டிட்டு திருப்பி அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ விண்ட்ஷீல்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதோட லுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். காய்ஸ் நான் விண்ட்ஷீல்டு வந்து இந்த வண்டிக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். லுக்கை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். சும்மா நம்ம கேமராமேன் அவர் வந்து 360 டிகிரி உங்களுக்கு காட்டுவார். இப்போ வியூ ஃப்ரண்ட் வியூ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, பேக் வியூ வந்து பாருங்கள், பேக் வியூ காட்டுங்க. இப்போ வந்து பேக் வியூ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பேக் வியூவும் வேறு லெவலில் இருக்கும். சரி பாருங்களேன், நான் வந்து இப்போ கீ ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து விண்ட்ஷீல்டு இருக்கனால நீங்கள் வந்து லாங் ரைடு ஹைவே எல்லாம் போக சொல்ல உங்களுக்கு வந்து விண்ட் பிளாஸ்ட் வந்து இருக்காது. ஸோ நல்லாவே இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? கைஸ் இப்போ நம்ம வந்து இந்த Thunderbird XL வந்து விண்ட்ஷீல்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து ஆக்சுவலாக வந்து டிரான்ஸ்பரண்டாக தான் உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து இது மேலே வந்து பிளாக் மேட் வந்து ஸ்டிக்கர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம பைக் வந்து ஒயிட் கலர், ஸோ அந்த ஒயிட் கலருக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து ஒயிட் கலர் ஸ்டாப் வந்து காம்பினேஷனாக போட்டிருக்கேன். ஸோ இதோட லுக்கு வந்து எப்படி இருக்குது நீங்கள் பார்த்து நம்ம கமெண்டில் பண்ணுங்கள், சரிங்களா? இது வந்து இந்த ஸ்டிக்கர் தான் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டிக்கர் இல்லை, உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து, ஸ்டைலை பொறுத்து நீங்கள் உங்கள் கஸ்டமைஸாக நம்ம ஸ்டிக்கர் கடையில் போனீங்கன்னா நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம் ஈஸியாக. ஸோ இப்போ கூடிய சீக்கிரம் வந்து நம்ம இதில் வந்து நம்ம சேனல் பேரை வந்து போடலான்னு தான் வந்து யோசித்து வச்சுருக்கேன், சரிங்களா? அது வந்து நான் இப்போ ஃப்யூச்சரில் போடுவேன். அது போட்டாலும் நம்ம வீடியோ பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பார்த்துருந்தீங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். பாய் கைஸ்.